தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்புடன் நடந்து வரும் நிலையில் தலைவர்கள், வேட்பாளர்கள், நடிகர்கள் அளித்த பேட்டிகளை தற்பொழுது பார்க்கலாம். நான் என்னுடைய வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன். அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும். மறந்துடாமல், அதை புறக்கணித்திடாமல் அந்த ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான். இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளை எல்லாம் நாங்க சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து சிறுபான்மையினரும், மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும். தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும், 39 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். வழக்கை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எல்லாருக்கும் தெரியும் என்று ஒரு ஆழமான ஒரு இயக்கம் இருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார். இது சித்திரை மாதம் மாம்பழம் சீசன். மாண்புமிகு கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதற்கு இணங்க நாடு முழுவதும் மிக எழுச்சியோடு இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க பெருந்திரளாக வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை நீலாங்கரையில் இருக்கின்ற இந்த பள்ளியிலே குடும்பத்தினரோடு வந்து வாக்களித்துவிட்டு, உதயசூரியனுக்கு வாக்களித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம். வாக்களிக்க வேண்டிய ஒரு உரிமை நம்முடைய மக்களுடைய கடமை, மக்களுடைய உரிமையான ஒன்றாகும். அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கடமைகளை செவனே இன்றைக்கு நிறைவேற்றுவார்கள். 40 தொகுதிகளிலும் உதயசூரியன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வாகை சூடும். அந்த வெற்றியை எங்களுடைய கழக தலைவர் அவருடைய கரங்களில் நாங்கள் சமர்ப்பிப்போம். நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்ற அந்த தெளிவோடு மக்கள் வாக்களிக்க வேண்டும். இங்கு மட்டுமில்லை, நாடு முழுவதும் இந்த உணர்வோடு, இந்த புரிதலோடு நாம் வாக்களிக்க வேண்டும். I think I'm very confident that DMK will win in all 39 constituencies. DMK Alliance India will win in all constituencies in Tamil Nadu, and Thoothukudi is one of it. Do you see BJP as a challenger in Tamil Nadu? Considering not at all. We've been repeatedly saying that the fight is between DMK and the AIADMK. முதல்வர் சொன்ன மாதிரி 40க்கு 40 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி எல்லாம் இருக்கு மேடம்? பிரகாசமா இருக்கு அப்படி? நிச்சயமாக தமிழ்நாட்டிலே 39 இடங்களிலும் புதுவையிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்திய தேசத்தினுடைய தலைவிதியை யார் நிர்ணயிக்கிற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் 3ஆம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற இந்தியா முழுக்க இருக்கின்ற பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை உறுதியாக 3ஆம் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் தான் இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த தேர்தலில், ஜனநாயக திருவிழாவில் வாக்காளர்கள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாக்களிப்பது ஜனநாயக கடமை. ஏன்னா ஜனநாயக கடமையிலிருந்து யாரும் தவறக்கூடாது. நமக்கென்று
வாழ்க்கையிலே அளிக்கப்பட்ட அந்த உரிமை, ஜனநாயக அந்த கடமையை நிறைவேற்ற இந்த நேரத்தில் நான் வாக்காளர்களை அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நான் என்னுடைய வாக்கை இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அளித்தேன். என்னை பொறுத்தவரைக்கும் எதிரிகளே களத்தில் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் தான் எங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா எல்லா தேர்தலையும் பார்க்குற போது கடைசி நேரத்தில் கொஞ்சம் டஃப் ஃபைட் மாதிரியாவது தெரியும். ஆனால் இப்போ கடந்த 2 நாட்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான ஒரு கடுமையான போட்டியை நாங்கள் களத்தில் சந்திக்கவில்லை. வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசம். அதாவது இந்தியா அளவிலே வட மாநிலங்களிலே பல இடங்களிலே இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை உருவாகி இருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் குஜராத்திலே கூட வேட்பாளர் தேர்விலே பல குளறுபடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், மாற்றி கொண்டிருக்கிறார்கள். குஜராத்திலே கூட அவர்கள் வெற்றி பெறுவது இன்றைக்கு சந்தேகமான சூழல். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முழுக்க திமுக குற்றம் சாட்டி தான் பேசினார். அவர் எதிர்கொள்வது எப்படி இருந்துச்சு? அவரோட விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? நாங்கள் தான் அவர் அடிமை என்று சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சிக்கான அடிமை. அதனால அவர் தன்னுடைய எஜமானரை எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பு அவர் மிகவும் குறைவு. இந்திய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் துவங்கி இருக்கிறது. தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்தியா கூட்டணிக்கு மிகுந்த ஆதரவு இருப்பதாக உணர்கிறோம். இந்த பூத்தை பொறுத்தவரையில் நான் சார்ந்திருக்கிற இந்த பூத்தில் குடும்பத்தினருடன் வாக்களித்திருக்கிறேன். நிச்சயமாக தமிழக முதலமைச்சருடைய நினைவுகள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். கண்டிப்பாக வாக்கு நம்மளுடைய உரிமை. வாக்கு நம்ம உரிமை மாதிரி ஓட் பண்ணுறது நம்மளுடைய கடமை. நான் எப்போவுமே சீக்கிரம் வந்துடுவேன் ஃபஸ்ட்டு. அது எலெக்ஷன்னால் நம்ம போய் நம்மளுடைய ஓட்டு அதை நம்ம போய் போட்டணுன்றது தான். ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் வாக்களிங்க, அதுதான் எப்போவுமே சொல்லணும்னு நினைக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யாருக்கு ஓட் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது இந்த வாக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட் பண்ணணும், அது நம்ம கடமை. நம்ம ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும் நம்ம ஊர் இப்படி இருக்குது, இல்லை ஏதாவது நம்ம கருத்து ஏதாவது முன்னெடுத்து வைக்கிறோனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட் பண்ணியிருக்கணும். நம்ம கடமையை நம்ம செஞ்சுருக்கணுன்றது தான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்கிறது. அதுதான். ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் தேர்தல் ஆணையம் அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ 10 நிமிஷம் 15 நிமிஷம்ன்றது தான் எங்கே போனாலுமே. ஸோ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் லீவும் விட்டுருக்குறாங்க. போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணணுன்றது தான் நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். அதில் வாக்காளர்களுக்கு ஒரு ஜனநாயக உரிமை கொடுக்கக்கூடிய தேர்தலில் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய தேர்தலில் மக்களுடைய வாக்குறுதியை பெற்று ஒரு மதவாத சக்திகளை முறியடித்து ஒரு ஜனநாயக சக்தியை ஆதரவளிக்கக்கூடிய மாதிரி வாக்கு போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய மாற்றம். அதிலும் இந்த தேர்தலில் பொது தேர்தலில் நாட்டில் உள்ள பிற்போக்கான சக்தி ஜனநாயக சக்தியை எதிர்த்து விரோதமாக நடவடிக்கை எடுத்தார்கள். அதை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய முறையில் ஜனநாயக முறையில் வாக்கு போடப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய மாற்றத்தை தமிழ் நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய முறையில் மோடியுடைய ஆட்சியை முன்னெடுத்து ஒரு ஜனநாயக சக்தியை வலுப்படுத்துவதற்கான வாக்கு போடப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்தே தன்னெழுச்சியாக நம்முடைய மக்கள் பெரும் கூட்டமாக வாக்கு செலுத்த பார்க்கும்போது நிச்சயமாக உறுதியாக ஒரு மாறுதல் வரும்னு நான் நம்புறேன். எனது அன்பு மக்களுக்கு ஜனநாயக கடமையாற்றுங்க. எல்லோரும் வாக்கு செலுத்தணும். அது நம்ம கடமை என்று உணருங்க. நாம வாக்கு செலுத்துறதுனால என்ன ஆயிரப்போது, நாம போடலைன்னா என்ன, அந்த எண்ணத்தை கைவிடுங்க. நாம் வாழ்ற நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான ஜனநாயக கடமை. அதனால நீங்க எல்லோரும் மறக்காம வாக்கு செலுத்தணும்னு அன்போடு நான் வேண்டுறேன். இது ஒரு முக்கியமான தேர்தல்.
இந்தியாவை காப்பாற்றிட, ஜனநாயகத்தை காப்பாற்றிட, மத சார்பின்மையான ஒரு அரசு அமைந்திட, தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டிட, மதத்தின் பெயரால் இந்தியாவை பிளவுபடுத்துவர்களை தடுத்திட, தமிழ் என்று சொல்லி தமிழ் மொழியை அழித்திட பார்ப்பவர்களை ஒழித்திட, நமது உரிமைகளை காத்திட இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். குறிப்பாக இளைஞர்கள் முதல் முறையாக வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். வீட்டில் வெயில் இருக்குன்னு இருந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் ஓட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றும், உங்கள் ஓட்டு இந்தியாவை காப்பாற்றும். வெறும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். நீங்கள் விளம்பரம் கொடுக்குறாங்க, இந்த 10 ஆண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க சொன்னது ஏதாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? ஆனால் 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தலில் புதிய தலைமுறை வாக்காளர் மக்களும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நன்னாளில், தேர்தல் திருவிழா நாளில் நாம் அனைவரும் கூட நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். காரணம், இந்த ஜனநாயகத்தினுடைய வலிமை என்பது வாக்காளர் பெருமக்கள் மட்டும்தான். ஒரு வாக்காளர் பெருமகன் முடிவு செய்கின்றார்கள் இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும், நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும். அதே நேரத்தில் ஆள்பவர்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்க வேண்டும். அதனால் சிந்தித்து எல்லோரும் வாக்களிப்போம். நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றேன். என்னுடைய சொந்த ஊரில் தொட்டம்பட்டியில் பூத் இருக்கக்கூடிய ஊத்துப்பட்டியில் எல்லோரும் முன்னிலையிலும் வந்து என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றேன். அதே போல தமிழகம் முழுவதும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட வேண்டுகோள், எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள உங்களுடைய வாக்கை நிச்சயமா நீங்க செலுத்துங்க. இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும். அதே போல இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி 400 தொகுதிகளில் வென்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவார்கள். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு போகிற இடமெல்லாம் மக்களுடைய மகத்தான அன்பும் வரவேற்பும் மிகுந்த நெகிழ்ச்சியை கொடுத்தது. அது இன்று மகத்தான வெற்றியாக இன்று மாறும். தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இந்த தேர்தல். இந்த தேர்தலில் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் விழிப்புணர்வோடும் சுய சிந்தனையோடும் தன்னுடைய வாக்குகளை காலை 7 மணியில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் மிக விறுவிறுப்பாக தங்களுடைய வாக்கை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது.